சென்னை மெரினாவில் காமராஜர் சாலையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதுமே 3வது நாளாக மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தங்களுக்கு வழங்கக்கூடிய, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாகவும், அதே போன்று மிகவும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதிப்புக்கு ஏற்றவாறு உதவித்தொகையை வழங்க வேண்டும், உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதில் 10,000 ரூபாய் உதவித்தொகை வரை வழங்க வேண்டும் எனவும், ஆந்திர மாநில அரசு வழங்குவது உதவித்தொகை போன்று தமிழக அரசும் வழங்க வேண்டும் என கூறி பல்வேறு கட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் சென்னை காமராஜர் சாலை தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய அந்த காமராஜர் சாலையில, பீச் சாலையில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் அலுவலகம் முன்பு 3வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாற்றுத்திறனாளிகள் திடீரென காமராஜர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் அலுவலகம் முன்பும் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இன்றைய தினம் இந்த மறியல் போராட்டம் என்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.